கேசவன் சார், ஆம். வணக்கம் வணக்கம். இன்னும் ஓய்வு நாள்ல ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கீல. ஆமா ஆமா. புத்தருக்கு போதி மரமே உங்களுக்கு இந்த மரம் போல இருக்க. மரங்கள் அது ஒரு புத்தகம். இப்போ மரங்களே புத்தகம், மரங்களுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இதே ஒரு புத்தகம், நீண்டு விரிந்து கூடை போன்ற புத்தகம். சரி, இன்னைக்கு எந்த புத்தகம்னா தோழர் பிரியா பிரபு அவங்க எழுதின பாயுமொழி நீ எனக்கு. அதாவது நம்ம கவிஞர் பிரபு இருக்காரு, அவரோட துணைவியார் பாயுமொழி நீ எனக்கு. இது சிறுகதைகள். இந்த கதைகள் ஏன் தேவை அப்படி கேள்வி வரும்போது கேசவன் சார், அந்த கேள்விக்கு பதில் அப்புறம் சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் கதை பேசுறதுக்கு வீட்டுல திண்ணை இருந்தது. இப்ப திண்ணையெல்லாம் தட்டி எல்லாரும் எடுத்துட்டாங்க. கிராமத்துல கூட யாரும் வீட்டு வாசல்ல உட்காந்து கதை பேசுறது கூட யாரும் விரும்பாத ஒரு சூழல் ஆகி போச்சு. கதைகள் எதற்கு அப்படின்னா, எனக்கு என்ன மாதிரி, ஏன்னா இந்த கதைகள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நம்மளோட பொதுவான இதை நம்ம சொல்ல போறோம். தொடர்பு படுத்துறது. இப்ப என்னன்னா, ஒண்ணு இல்ல, ஒரு கதையில ஒரு கிராமத்துல ஒரு புழுதியடர்ந்த ஒரு சாலை, ஒரு மரம், அதுல பக்கத்துல உள்ள இடத்துல ஒரு நல்லி, அத நல்லியை நம்பி 1 சென்டுக்குள்ள ஒரு குடிசை. அப்பா, அவருடைய அப்பா, அதாவது தாத்தா, அப்பா, கல்லூரிக்கு செல்ற 2 பிள்ளைகள், இப்படின்னு ஒரு சிறுகதையில அந்த காட்சி விரியுது. அப்ப நமக்கு அந்த வாழ்க்கையை போகிற போக்குல, அவங்க பாருங்க, அந்த சாலையோரத்துல போகிற போக்குல ஒரு 4 தலைமுறை வாழ்க்கைய ஒரு நீரின் மரத்தையும் அந்த நல்லியும் நம்பி வாழ்ந்துட்டு நீரின் துணை கொண்டு ஒரு கதை சிறுகதை விரியுதுன்னா, இன்னைக்கு நான் ஒரு எளிய வாழ்க்கையை ஒரு 3 பேர் கொண்ட உறுப்பினரை வாழ்றதுக்கு நான் ஒரு மாவட்டம் தாண்டி ஒரு பணி நிமித்தமாக வந்திருக்கேன்னு வைங்களேன், நமக்கு வேறொரு வண்ணத்தை தருது அந்த ஒரு சிறுகதை. அவங்கள பார்க்கும்போது ஒரு ஒரு மிரட்சியாவே இருக்கு. ஆமா, அதை விட அந்த கதை தருத ஒரு வண்ணத்தை விட உங்கள்கிட்ட இன்னொருத்தர், ஐயா இந்த பூமி சுத்துற கதை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும் போது என்ன அப்படி நீங்க அவங்கள்ட்ட கேக்குற அந்த துணியில ஏற்கனவே படிச்ச புவியியல், அட்சரேகை, தீர்க்க ரேகை, அது சுத்துற விதம்லாம் உங்களுக்கு அதெல்லாம் கம்பக்கா போயிரும், அதெல்லாம் மறந்துடும். ஆமா, அது என்னையா பூமி சுத்துற கதை அப்படின்னு சொல்லி அதுல லைஃப்ல போவீங்கல்ல, ஆளாளுக்கு ஒரு கதையை வச்சிருப்பான். இதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா, நான் ஒரு நாள் அலுவலக அழுத்தத்துல போயிட்டு இருக்கேன். ஏற்கனவே அந்த பணிபுரிந்து அந்த அலுவலகத்துல இருந்து ஒரு ஆளு, என்ன உங்க ஆபீஸ் கதெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு என்கிட்ட இதமா கேட்காரு. யோசிச்சு பார்த்தா இந்த கதை கேட்கறதுலயும் சில மனிதர்களுக்கு சுவாரஸ்யம். ஆபீஸ் ஒரு கதை தானே, பக்கத்துல உள்ள ஆளு ஒரு கதை தானே, மனுஷ வாழ்க்கைய ஒரு கதை தானே. அந்த காலத்துல வாழ்ந்த ராஜா, மரத்தை புத்தகமாக்கிட்டீங்க, அப்புறம் என்ன மனிதர்கள் எல்லாருமே கதை தான். இல்ல, அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாவுக்கும் மந்திரிக்கும் அப்படி ஒரு உரையாடல் நடந்திருக்கும். இப்ப ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையுமே ஒரு கதை தான். அப்ப நீங்க எதையும் யோசிச்சு பார்த்தா சீரியஸான எதுவுமே இல்லாம எல்லாமே கதைன்னு தோன்ற மாதிரி. அதே மாதிரி இந்த அம்மாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முதல் வரியிலேயே ஒரு 6 அடிச்ச மாதிரி மழை மீண்டும் பெய்ய துவங்கியது. முதல் கதையில முதல் வரியை எழுதுறாங்க, மழை மீண்டும் பெய்ய துவங்கியது. கணக்கா பெய்த மழையை அந்த பூமி ஒழித்து வைத்திருக்கிற மாதிரி, கடல் ஒழித்து வைத்திருக்கிற மாதிரி, நதி ஒழித்து வைத்திருக்கிற மாதிரி, இந்த அம்மா ஒரு வரிக்குள்ள அந்த வரி ஒழித்து வைத்திருக்கு பாருங்க, ஏற்கனவே பெய்த மழையை. அப்போ ஒரு மனுஷன் அந்த புக்கை வாசிக்கிறவன் அந்த புக்கை டக்குன்னு முடிச்சு அந்த வரியில சஞ்சாரிச்சு அவனுக்குள்ள மழைய கொஞ்சம் ரசிக்கிறது. அதாவது மழையின் துவக்கம் மீண்டும் அப்படிங்கறத விட கதையின் துவக்கம் மீண்டும் மீண்டும் நம்மள வாசிக்க வைக்கக்கூடிய அளவுலயும். ஆமா, எனக்கு இம்ப்ரெஸ் ஆன இந்த புத்தகத்துல ஒரு 2-3 கதையை சொல்லிட்டு நிறைவு பண்றேன். சரி. நிலவுக்கு களங்கம் இல்லை, ஒரு எளிய கதை. அவங்க ரொம்ப ஈஸியா சொல்றேன். என்னன்னா, ஒரு பெண்ணு வீட்டின் வறுமை காரணமாக ஒரு வாடகை தாயாக சம்மதம் தெரிவிக்க. எப்படின்னா ஒரு நிறைய குழந்தைய ஒரு தம்பதியரோட கருவை சுமக்கிறதுக்கு. கடைசியில அந்த பெண்ணுக்கு கல்யாணம் முடியும் போது கதை ரொம்ப அழகா முடியுது. என்னன்னா, சொல்லுவாங்கல்ல, ஓடி ஒரு தண்ணி, குமரி ஒரு பிள்ளை, இந்த பழமொழியை எடுத்தான்றதாங்க அந்த கதையில. ஓடினா நம்ம போடுற புது துணின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, ஒரு தண்ணிக்கு தான். அதே மாதிரி குமரி ஒரு பிள்ளைக்கு அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் குமரி பண்ணி சொல்லிருக்காங்க. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு, இருக்கட்டும். அப்படி ஒரு பழமொழியும் எடுத்தான்னு இருக்காங்க. என்னன்னா, வாடகைத்தையாக இருந்த ஒரு பெண்ணு திரும்ப கல்யாணம் முடிக்கணும். ஏன்னா அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு வாடகைத்தையா போல, இளமையிலே குமரியா இருக்கும்போது ஒரு குழந்தைய சுமக்க வறுமை அவங்களுக்கு விட்டுட்டு அதுக்கு ஒரு மனசு அந்த மாப்பிள்ளை கடைசியில ஏத்துக்கிட்டு சொல்றா,
வாடகத்தாயாலும் இருந்து ம் உங்களோட சொல்லிட்டு தான் நம்ம விற்கிறது. அதெல்லாம் சட்டையை தள்ளி விட்டு ம் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிம்பாங்கல்ல, ஆமா பார்த்ததும் காது. அதுக்கு ஒரு தமிழ் ஒரு பாடல் உண்டு. ஆ. உலகே அழிந்தாலும் உன் உருவம் அழியாது. அந்த ஆண்களின் சைக்காலஜி எப்படி இந்த அம்மாவுக்கு தெரியுமா நமக்கு தெரியல. ம். ஒரு இயல்பா ஏத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. ஓஹோ. அது என்னன்னா நமக்கு தெரியும், குழந்தைகளோடயே மனைவிய சொந்தமா ஏத்துக்கிட்ட எத்தனையோ இருக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ இதுல வந்து ஒரு பெரிய விஷயமா அப்ப இந்த கதையை நமக்கு என்ன வண்ணத்தை தருதுன்னா, 9 மாசம் வாடகத்தையா இருக்கிறது பிடிக்காத அலுவலகத்துல, பிடிக்காத ஃபீல்ட்ல, பிடிக்காத ஒரு கார்பரேட் நிறுவனத்துல, பிடிக்காத ஒரு ஊர்ல 9 மாசம் பணி செய்து அல்லது பிடிக்காத ஒரு வீட்டுல இருக்கிறத விட ஒரு கருவை குழந்தையை யாரின் பொருட்டாவது தன்மை உடம்புல தாங்கலாம் ஒரு பெரிய கஷ்டமா. இந்த சிறுகதையின் வேலையே அவங்க சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிருவாங்க. ம். நம்ம அவங்க சொல்லாததை நம்ம ஒரு கொள்றோம்ல. இப்ப எவ்வளவு ஈஸியா நான் வந்து கல்ச்சர் வைஸ் ஆகாம பாருங்க அந்த கதையை படிச்சுட்டு. என்ன ஒரு பெண் செய்யறது ஒரு பெரிய விஷயமா இது. ம். இதை விட கஷ்டமான 9 மாதங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ இருக்கு அப்படிங்கறதுல கனெக்ட் ஆகிறோம்ல. எத்தனையோ வழி இருந்திருக்கும். கனெக்ட் ஆகிறோம்ல. இதுதான் அந்த சிறுகதை ஆசிரியர்களோட. நீங்க சொல்லுவீங்களா கேசவன் சார், அந்த பிடித்த நபர்களின் அன்பை கூட அளவுக்கு அதிகமா சுமக்கிறது கஷ்டம்னு. ஆமா ஆமா. ஒரு பிள்ளைய வந்து ஒரு கன்னித்தன்மையில இருக்கக்கூடிய கல்யாணம் ஆகாத ஒரு பெண் சுமந்திருக்காங்கிற கற்பனை விரிதல் இவங்களுக்கு வந்ததே பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு கதை செய் புண்ணியம். அதாவது ஒரு பொண்ணு பயந்துகிட்டே இருக்கா. ம். பிரியத்துக்குரிய கிழவி. ம். இந்த உலகத்துல ம். பிரியத்துக்குரியதா அழகானதுதான் இருக்குங்க. ஆமா, வீட்டு பக்கத்துலயே தெரியுது நாய் கருங்கருன்னு இருக்கிற யானை தான் பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. கிழவி. ம். அனாதை கிழவி, ம். பிடிச்ச கிழவி. சரி போற வழி வேற வழியில இருக்காங்க, ஏதோ 2 இட்லி வாங்கி கொடுக்குறது. ம். இன்னைக்கு ஒரு நாள் இட்லி வாங்கி கொடுத்துருக்கா, அன்னைக்கு ராத்திரி திடீர்னு அவ இறந்து போயிருந்தான். அடுத்த நாள் காலையில தெரிய வருது. ம். சரி நம்ம வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டா செத்து போனாலே நம்ம அந்த இட்லி எந்த கடையில வாங்கினோமோ எப்படி வாங்கினோமோ அவளுக்கு ஒரு தவிப்பு திகைப்பா இருந்தது. ஆமா, ஆமா. சட்டுன்னு அந்த கதையோட அந்த நிறமே மாறுது. ஓ. ஒருத்தி வாரா புண்ணியவாதி அடக்கிக்கிட்டு இருந்தா, யாரு கடைசியில் தண்ணி கொடுத்தாங்களோ யாரு சாப்பாடு கொடுத்தாங்களோ போய் சேர்ந்துட்டா அப்படின்னு ஒருத்தி சொல்லி கடந்து போகும்போது இவங்க அந்த மனம் வந்து ஆறுதல் அடைஞ்சிரு. மாறுதல் அடையுது ஒரு உயிர். அப்பதான் நமக்கே புரியுது, இருத்தல் வந்து ஒரு வதை, சேருதல் ஒரு புண்ணியமா அப்படின்னு ஏதோ இதெல்லாம. அதாவது மரணம் தானே விடுதலை. ஆமா, நம்ம உலகத்துல வாழ்றது தானே தண்டனை. சரி கேசவன் சார், இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது, என்கிட்ட நமக்கு பிரியமான ஒரு நபர் வந்து சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்க வாழ்ந்து சொந்த கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து அங்க உள்ள வயது முதிர்ந்தவர்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போவாங்க. இந்த இனிப்பு பொருட்களை வந்து அவங்க கொடுப்பாங்களாம். அதுவும் முதியவர்களுக்கு யாரும் வாங்கி கொடுக்க இயலாத நிலையில வறுமையில் உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுப்பாங்களாம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னாடி திரும்பவும் அவங்க போகும்போது அந்த ஊர்க்காரங்கள்ல சில பேர் சொன்னாங்களாம், போன தடவை நீ வந்து பார்த்துட்டு போனோமா, ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு போனேன், அந்த கிழவி வந்து செத்து போனா அப்படின்னு. இப்படி ஒரு 2-3 தடவை சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஒரு இந்த சகோதரிக்கு என்ன எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, இனிமேல் நம்ம எந்த வயதானவர்களுக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப ஏன்ட்டு இதை அவங்க பகிரும் போது நான் இதை தான் சொன்னேன், அந்த நீங்க வாங்கி கொடுத்த அந்த இனிப்பு பண்டங்களை வந்து சாப்பிட்டுட்டு தான் அந்த உயிர் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே 90-100 வயதுலயும் அந்த உயிர் வந்து வாழ்ந்திருக்கு. அந்த ஸ்வீட் மட்டும் இல்ல, உங்க முகத்தை பார்த்துட்டு தான் போனோம். அது நீங்க சொல்றது என்னன்னா, யாரையாவது பேச்சிகளா வளர்த்துட்டு வருவாங்க, கையில புடிச்சு வச்சிருக்குங்கிறது காரணம் எதுங்களா, அவங்கள யாரையாவது ஒரு இதுல நீதானே அப்படின்னு சொல்றதுக்கு இங்க கூட உதாரணம் இருக்கு பாருங்க. ஆமா, யார்கிட்டயாவது புடிச்சு கொடுத்துட்டு அந்த உவகைப்பு இருக்குல்ல, அந்த உயிரை அந்த உயிர் போகிறதுக்குமே ஒரு பெரிய ஒரு சட்டிலான மேட்டர் இருக்கு. பின்னாடி அறிவியல் இருக்கான்னு, ஆனா ஒரு சமூக நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கதை, அது வந்து எல்லா மனிதருக்கும் எல்லா மனுஷன் இருக்கிற கதையிலே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா ஒரு கதையோட முடிச்சிருவான். சரி, அந்த 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 கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பெயரறியா பறவை. எல்லா பறவையும் பெயரை தெரிஞ்சுக்கிட்டா ரசிக்கும் இல்ல. நம்ம ஊர் காக்காவா இது வந்து பக்கத்து ஊர் காக்காவான்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த புவிக்கும் அந்த எதுக்குமே பேரே வேண்டாம், பறவை பறவையா இருந்தாலே போதும். மாதிரி ரொம்ப பிடித்த ஒரு கதை. பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியாம போயிடுச்சு, தன் பெண்ணுக்கு வச்சிருக்காரு இந்த கதையில். பேரையா? சசின்னு ஒரு பொண்ணு, பார்க்க பிடிக்கி, ஐயோ நல்லா இருக்காளே, ஆனா எல்லா பூக்குற காயெல்லாம் காயாயிருங்க, பூக்குற பூவெல்லாம் காயாயிருமா அப்படின்பாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி சேர்ந்துட முடியுமா?
கடைசி வரைக்கும் அந்த நினைவுகளை சுமப்பதற்கு அந்த பேரை தன் மகளுக்கு வைக்க இருக்கு. காதலை வாழ வைக்கிறதுல இது ஒரு உத்தி தானே. ஆமா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில பேசணும் தெரியுமா, அந்த யாரை யாராக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இறந்த ஒரு பாட்டியோட இதுல வந்து தனக்கு ஒரு மகள் பிறப்பா, அந்த பாட்டியை ஞாபகப்படுத்துவான், இறந்து போன பாட்டியை. அத மாதிரி இந்த தனக்கு பின் ஒரு தலைமுறை தன் மகளுக்கு அந்த பெயரை வச்சாச்சு அப்படின்னா, அவ கூட இருக்க முடியாட்டாலும் கூட, வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியாட்டாலும், தன்னுடைய வாரிசாக இந்த குழந்தைய வந்து தன்னுடனே வச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. இத சில பேர் வந்து ஒரு பெரிய ஒட்டுமொத்த மனிதாபிமானமும் வந்து ஏதோ முகம் தெரியாத ஒரு மனுஷியின் மேலையும் அதை தன் வாரிசுக்கு ஒரு பேரா சூட்டுறது மூலமும் அதை இவங்க எடுத்தாண்டு இந்த சமூகத்திற்கு இவங்களோட பெரிய பணி என்னன்னா, ஒரு ஆசிரியையாவும் இருக்காங்க. இவங்களோட நேரடியா ஒரு 40 குழந்தைகளுக்கு தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனா ஒரு இவங்களை கேள்வி உச்ச அல்லது ஒரு 700 கிலோமீட்டருக்கு அங்க ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவங்களும் இவங்களோட இந்த பணியை பெறதுக்கு இந்த எழுத்துக்கள் எவ்வளவு உதவியாக இருக்கும். ஆமா, இன்னொன்னு இந்த அம்மா வந்து இந்த புத்தகத்துக்குள்ள நிறைய வானவில், நிறைய வெயில், நிறைய மழை பொழுதுகள், நள்ளிரவுகள், இந்த வர்ணஜாலத்தோட அந்த புத்தகத்தை அவங்க நிறைவு பண்ணி ஒரு நல்ல இயற்கையோடு ஒன்றிய படைப்பு. அததான் பார்த்து வியந்து கிட்டத்தட்ட 6-7 பக்கங்களுக்கு வண்ணதாசன் ஐயா கூட அதுக்கு வந்து அணிந்து சாகித்ய அகாடமி வாங்கின கவிஞர் வந்து இந்த அம்மா போயிருந்திருக்காங்க. இந்த அம்மா இந்த எழுத்து சேவையை, இந்த பணியை நிறைய இன்னும் வாசகர்களுக்கு சென்று சேரும் வேறு வேறு தளங்களில் எடுத்து செல்லணும் அப்படிங்கிற உங்களோட ஆசையும் என்னோட ஆசையும் அதுதான் கேசவன் சார். இருந்தாலும் படைப்பாளிகளை வந்து மெச்சி தள்ளிடணும் அப்படிங்கிற அந்த உங்களுடைய அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமும் உங்களோடு நட்பு பாராட்டுவதில் எனக்கு பெருமையும் இருக்கு கேசவன் சார். ரொம்ப நன்றி.